எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 473 சரிங்களா. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நண்பா இந்த கேம் வந்துச்சு. இன்றைக்கி நம்ம இந்த இடத்த மார்க் பண்ணியிருப்பேன். ஸ்டார்டிங்கே நண்பா இந்த இடத்த தான் மார்க் பண்ணியிருந்தேன். நான் இது ஸ்டார்டிங் மார்க் பண்ணிட்டு நான் எடுத்துன்னு போயிட்டு 5 எடுத்து வச்சுட்டேன் சரிங்களா. ஆனால் 5 மட்டும் எடுக்காமல் நம்ம இன்னும் ஒரு பாக்ஸ் மட்டும் தான் சரிங்களா. இன்னும் ஒரு பாக்ஸ் மட்டும் சேர்த்திருந்தா நம்ம ஒரு நல்ல வின்னிங் எதிர்பார்த்துக்கலாம் நண்பா. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே பார்க்கும்போது 2 நாள் கழிச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல. மார்க் பண்ணும்போது நம்ம ஈஸியாகவே ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டோம் நண்பா. இன்றைக்கி அருமையான வின்னிங் வந்துருக்கும். இந்த 91 எடுத்து நம்மளுக்கு அது 91 பிரியக்கூடாது சரிங்களா. அப்போ ஏசி கிடையாது, நம்மளுக்கு ஏபிக்கும் பிசிக்கு மட்டும் தான் வரணும். இங்கே ஏபி எடுத்தாலும் சரி இல்லை பிசி எடுத்தாலும் சரி நமக்கு 91 பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த 48 சரிங்களா. இந்த 48 எடுத்து நம்மளுக்கு ஏபி வச்சுட்டான். அப்போ நம்மளுக்கு நம்ம நேற்றே சொன்னேன் இந்த 735 நம்மளுக்கு ரன் நம்பர் கேமுக்குள்ளே வரும் அப்படின்னு நினச்சிருந்தோம். நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த 70 எடுத்து இந்த 75 எடுத்துருந்தோம் சரிங்களா. இந்த 75 எடுத்து நம்ம பிரியக்கூடாது. அப்போ நம்மளுக்கு ஏசி கிடையாது. அப்போ 75 இல்லை 57 ஏபிக்கும் பிசிக்கும் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த பக்கத்துலேயே நண்பா இந்த 7க்கு 5க்கு பதிலாக இந்த 7 எடுத்து 3 எடுத்தோம்னா நம்மளுக்கு பிசிக்கு இன்றைக்கி 73 வந்துட்டுருக்கோம் சரிங்களா. பிசிக்கு 73. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், உளுந்து ரிசல்ட்டு இந்த 2 நாளுக்கு ஒரு நாள் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது மாதிரி நம்ம எடுத்த நண்பா இன்றைக்கி 743 பாக்ஸில் கொடுத்துருக்கலாம். இந்த 743 அப்படின்னா ஒரு பாக்ஸ் ட்ரை பண்ணால் 745 சரிங்களா. இந்த 2 பாக்ஸ் தான் நண்பா. இந்த 2 பாக்ஸ்க்குள்ளே தான் வின்னிங் இருந்துச்சு சரிங்களா. நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டேன் சரிங்களா. அதே மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சரிங்களா. நம்ம ஆல் போர்டு கொடுத்த நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருந்தேன் 7 சரிங்களா. ஏன்னா 7 இல்லாமல் கேம்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். நம்மளுக்கு அந்த 3, 5 சரிங்களா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா நம்மளுக்கு இன்றைக்கி 2 பாக்ஸ் 743 745 இந்த 2 பாக்ஸ் போட்டு நண்பா இன்றைக்கி நம்மளுக்கு 743 நம்மளுக்கு ஒரு அருமையான வின்னிங் வந்துருக்கும். ஏன்னா 473 ரிசல்ட்டு அதில் அருமையாக வின்னிங் எடுத்துக்கலாம் சரிங்களா. நம்ம இன்றைக்கி ஆல் போர்டும் எடுத்துட்டேன். ஆனால் இந்த 2 நம்பர்னு ஒரு நம்பர் நம்ம எடுக்கலாம் நண்பா. இந்த 35 சரிங்களா. இந்த 35 மட்டும் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம்னா 73 இல்லை 75 இந்த 2 நம்பர் நம்ம எடுத்து டார்கெட் பண்ணி ஒரு 4 நம்பர் கோடு சேர்த்துருந்தால் நம்மளுக்கு ஒரு அருமையான வின்னிங் நண்பா சரிங்களா. மிஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி இதோட 2 டைம் மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா கூட நம்ம எடுக்கிற நம்பர் நம்ம பார்த்திங்கன்னா சரியாக 2 நாள் 3 நாளுக்குள்ளேயே நான் எடுக்கிற நம்பர் எல்லா நம்பருமே வருது. அது பேர் நம்ம ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தேன். அதாவது எப்படின்னா 7 3 இல்லாமல் கேம் இல்லை சரிங்களா. அதே மாதிரி ஆல் போர்டு கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம 7007 ஃபஸ்ட் நம்பரே கொடுத்துருந்தேன் 7007. ஏன்னா இதுதான் ஸ்ட்ராங்கு சரிங்களா. இது கொடுத்துருந்தேன் சரியாக நம்ம எத்தனாந்தேதி கொடுக்கணும்பா 24ஆந்தேதி கொடுத்தேன். ஆனால் அதே 27ஆந்தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுருக்கோம் சரிங்களா. 27ஆந்தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன் நம்பர் பார்த்திங்கன்னா 507 சரிங்களா. நம்ம பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கொடுத்த நம்பர் 07. நம்ம 24ஆந்தேதி எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 27ஆந்தேதி அண்ணா சரிங்களா. அது மாதிரி நம்ம நான் எடுக்கிற நம்பருக்கு சரியாக ஒரு 3 நாளுக்குள்ளே எடுக்கிற நம்பர் எல்லாமே பாஸ் ஆகுது சரிங்களா. ஆனால் டிலே ஆகி வருது, அதுதான் என்னென்னு தெரியல. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் மெத்தட்லாம் மாற்றினேன். ஆனால் மாற்றியுமே இன்றைக்கி ஒரு வேஸ்ட்டு தான் சரிங்களா. ஆனால் நம்ம எடுத்த நம்பர் 745 பாக்ஸ்குள்ளே எடுத்திருந்தேன் 735 ரிசல்ட் 473. அதுவுமே நான் கரெக்டாக ஃபஸ்ட் டைமே மார்க் பண்ணேன் 735 நம்மளுக்கு 2 நம்பராச்சும் கேமுக்குள்ளே வருதுன்ட்டு. சரி விடுங்க பரவாயில்ல நண்பா. சரி வாங்க நம்ம நாளைக்கு ஒன்று கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு புது மெத்தடு தான் இனிமேலாம் சரிங்களா. ஏன்னா நம்ம எடுக்க ஒரு மெத்தட் எடுத்து போனோம்னா அந்த மெத்தடில் கேம் வரமாட்டேங்குது. புதுசாக தேடுறேன், புதுசாக கண்டுபிடிச்சி நம்ம டெய்லியும் வின்னிங் எடுப்போம் சரிங்களா. நம்ம அது பார்த்திங்கன்னா இயர் சார்ட்டு சரிங்களா. இயர் சார்ட்டு ஃபஸ்ட் என்ன பண்ண பார்க்க போகிறது நவம்பர் டிசம்பர் சரிங்களா. இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ளே பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம ஜனவரி அதாவது நாளைக்கு 31/1/2026 அதுக்கு நான் கெஸ்ஸிங் பார்க்குறேன் சரிங்களா. இப்போ நம்ம இங்கே ஏ போர்டு கட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏ போர்டு 1 அந்த 1 நம்ம அடுத்த நாள் சரிங்களா. நவம்பர் மாதம் ஆன ஏ போர்டு அடுத்த நாள் சரிங்களா, அடுத்த மாதம் சரிங்களா. அது எந்த போர்டில் வேணால் இருக்கட்டும், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி என்ன ஏ போர்டு எங்கே அனுப்பானா இங்கே 7 சரிப்பா பார்த்தீங்கன்னா 7 அது பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் இங்கே அனுப்பான் சரிங்களா. இப்போ அந்த 7க்கு 7னா நண்பா இங்கே ரிசல்ட் பாருங்களேன் 525 சரிங்களா. அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா இந்த 5ஆம் நம்பர் மெயினாகவும் இந்த 7 வந்து பார்த்திங்கன்னா பவரில் வந்து நிற்குது. அப்போ நம்மளுக்கு ஒரு ஏபியோ பிசியோ சரிங்களா ஒரு வின்னிங் வந்து நிற்கும் அந்த இதில். அதே மாதிரி இன்னும் எங்கே பார்த்திங்கன்னா ஏ போர்டில் இருக்கிற நம்பர் அடுத்த மாதம் அது எந்த போர்டில் இருந்தாலும் சரிங்களா. இப்போ 4 5 சரிங்களா. இங்கே பார்த்திங்கன்னா இந்த 5க்கு
இந்த 5 பார்த்திங்கன்னா ஏ போல் உட்கார வச்சுருப்பான். அப்போ அடுத்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா இங்கே 137ன்னு இருக்குது. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் மெயின்லேயும் ஒரு நம்பர் பவர்லையும் இருக்கும். சரிங்களா, இந்த 3 எடுத்து நம்ம மெயினாக பவராக ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, உள்ளக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 5 6 சரிங்களா, இதில் வந்து ஒரு நம்பர் மெயினாக பவராக அப்படி எடுத்து ட்ரை பண்ணி நம்மளுக்கு ஒரு ஏபியோ பிசியோ வின்னிங் வந்து இருக்கும். அந்த 63 பார்த்திங்கன்னா இங்கே 13ன்னு இருக்குது. சரிங்களா, இப்போ அடுத்தது இங்கே மேலே பார்த்திங்கன்னா 8 சரிங்களா, இந்த 8 இங்கே பி போல் 8ன்னு வந்து இருக்குது. அப்போ இது அப்படியே வெளியே அந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே 628. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் மெயினோ இல்லை பவரோ எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஏபியோ பிசியோ ஏசியோ வின்னிங் வந்து இருக்கணும். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 68 அப்படியே இந்த நிப்பாட்டிருப்பான் ஏசிலி. சரிங்களா, ஏசிலி நிப்பாட்டின்னு இருக்கானா. இப்போ அதே மாதிரி முன்னாடி போய் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 6 சரிங்களா, இந்த 6க்கு அடுத்து ஒரு நாள் கழித்து 6 எடுக்கும் போது இந்த 465லேருந்து நம்மளுக்கு இந்த அரசியல் வந்துடணும் கேமுக்குள்ளே. அப்போ நம்மளுக்கு இதிலேருந்து ஒரு நம்பர் மெயினோ பவரோ வந்து இருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்பர் டபுள்ஸ் அடிச்சுப்பான். சரிங்களா, 50ன்னு ஆடிப்பான். நம்மளுக்கு 5 மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, 5-0 எடுத்து விளையாடும்போது நமக்கு சீபோர்டு கம்பல்சரி நம்பர் சீபோர்டு கேமுக்குள்ள வருது. இது நோட் பண்ணிங்கன்னா சீபோர்டு கம்பல்சரி கேம் வருது. அப்போ 5-0 மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 9 சரிங்களா, இந்த 9 ஒரு ஸ்டெப்பு கீழே தள்ளி பார்த்திங்கன்னா இங்கே 2 போர்டில் 9 இருக்குது. அப்போ இது அப்படியே வெளியே தள்ளினீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ சரிங்களா, நம்மளுக்கு 95 40 45 இந்த மாதிரி வந்து இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 40ன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஏசியில் வின்னிங் வந்து இருக்கும். சரிங்களா, ஒரு ஏசியில் வின்னிங் வந்து இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 2 சரிங்களா, இந்த 2க்கு இங்கே 2 வரும்போது அப்போ இந்த ஆள் தள்ளி பார்த்திங்கன்னா இங்கே டபுள்ஸ்னு இருப்போம். ஆனால் அந்த கணிக்க ரிசல்ட் ஃபெயில். சரிங்களா, அதே மாதிரி நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 9 டைம் ஆகிருப்பான். அதாவது இந்த 9 டைமில் சரியாக எண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம் மட்டும் ஃபெயிலியர் ஆகிருக்குது. சரிங்களா, மீது ஒரு 6 டைம் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற நம்பர் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கேயும் பார்த்திங்கன்னா முன்னாடியே நிற்பான். இங்கே 2க்கு இந்த 2ஆம் நம்பர் இங்கே நிப்பாட்டும் போது இது அப்படியே வெளியே அந்த சைடு நிப்பாட்டணும். சரிங்களா, அப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் மெயினும் ஒரு நம்பர் பவர்னு எடுத்தாலுமே 1க்கு 6ன்னு வந்து நிற்குது, 2க்கு 7னுக்கு ஒரு ஃபுல் வின்னிங் வந்துருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு. ஏன்னா 165 ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ வின்னிங் வந்துருக்கும். இப்போ அதே டார்கெட் தான் நான் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 1க்கு 1 இந்த வரும்போது அப்போ இங்கே இருக்கிற நம்பர் சரிங்களா, இந்த இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 31ஆம் இந்த இடத்துல வரணும். அதாவது 6 1லேருந்து ஒரு நம்பர் நண்பா. இப்போ நோட் பண்ணி பார்த்துக்கலாமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 6 1லேருந்து ஒரு நம்பர், நம்ம ஏசியோ பிசியோ ஏபியோ ஏதாச்சும் ஒன்று இருக்கட்டும். 6 1லேருந்து ஒரு நம்பர், அதுக்கப்புறம் 5 இல்லைனா 0லேருந்து ஒரு நம்பர். சரிங்களா, இவ்வளோ தான் நம்ம எடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி உளுந்த ரிசல்ட் சரிங்களா, இன்றைக்கி உளுந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 7, இன்றைக்கி உளுந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 473 சரிங்களா. நம்ம பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 5 0 சரிங்களா, இந்த 5 0 பார்த்திங்கன்னா ஏ போர்டு வரலாம், அப்படின்னா பி போர்டு போகலாம். சரிங்களா, ஆனால் சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏபி சரிங்களா, ஃபஸ்ட் நான் ஏபி எடுக்கிறேன். நம்ம ஏபிக்கு இப்போ நான் ஒரு வேளை 5 எடுத்துட்டேன், ஏபிலே 5 சரிங்களா, அப்போ ஏ போர்டு 5 அப்படின்னா பி போர்டு 6 வரலாம். சரிங்களா, அதே மாதிரி ஒரு ஏபி சரிங்களா, ஏன்னா 2 டைம் ஏபி நம்ம எழுதி ஆகணும். திரும்ப ஒரு ஏபி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏபி. இப்போ நான் ஏபிக்கு எடுக்கும்பொழுது நான் 5 1 அப்படி இல்லைன்னா இதுக்கு ஃபுல் பவர் தானே. இப்போ 0 1 சரிங்களா, இது ஏபி. அதே மாதிரி பிசிக்கு நம்மளுக்கு வந்து 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டும் வரலாம். சரிங்களா, இப்போ பி போர்டுன்னு வரும்போது நம்ம திரும்ப ஒரு ஸ்டெப்பும் மாற்றணும். அப்போ ஏபி சரிங்களா, அப்போ 1 5 சரிங்களா, அதே மாதிரி 1 0 சரிங்களா. திரும்ப நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் மாற்றணும்ல, ஏன்னா ஒரு வேளை 6ன்னு கூட வரலாம் நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு 6ன்னு வரும்போது அப்போ ஏபி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 65ன்னு வரலாம், அப்படின்னா 0 65 அப்படின்னா 1 0 சரிங்களா. நம்ம ஏபி 10 எழுதிட்டோம். அப்போ 60 சரிங்களா, இந்த இடத்துல 60ன்னு வரணும். நம்ம நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எழுதிக்கோங்க ஏபி 56 சரிங்களா. அப்போ ஏபி 56 51 01 ஏபி 15 10 ஏபி 65 60 சரிங்களா. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஏபியோ நம்மளுக்கு மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிசி சரிங்களா, ஏன்னா நம்மளுக்கு 0 வருதுல்ல, அப்போ நம்ம பிசி எடுக்கும் பொழுது சரிங்களா, பிசின்னு வரும்போது நம்மளுக்கு எப்படி வரணும்னா 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சி போர்டு கிடையாது சரிங்களா. அப்போ 6 அப்படி இல்லைன்னா 51 சரிங்களா.
இது வந்து பிசி சரிங்களா. அப்போ ஏசி, இப்போ நம்ம ஏசிக்கு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு ஏ போர்டு 5 வரலாம்ல. இப்போ 5 1 அப்படி இல்லைன்னா 5 6 சரிங்களா. இங்கேயும் நண்பா பார்த்தீங்கன்னா 0 6 அப்படின்னா 0 1 சரிங்களா. இப்படி தான் வரணும் சரிங்களா. நம்ம ஏபிக்கும் பிசிக்கும் சரிங்களா. நம்ம இந்த 4 நம்பர் பிரிச்சிங்கன்னா அந்த நம்பர் தான் வரும் சரிங்களா. இது சி போர்டில் வராத மாதிரி நம்ம ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதாவது இந்த 5 0 சி போர்டில் வைக்காமல் ப்ளே பண்ணி பாருங்கள். ஏபிக்கும் பிசிக்கும் ஏசிக்கும் சரிங்களா. முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பா. அதே மாதிரி இந்த 471 இன்றைக்கி விழுந்த ரிசல்ட் சரிங்களா. இது கூட நண்பா பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் டார்கெட் பண்ணி பாருங்கள். எப்படின்னா இங்கே நான் 563 அதாவது 565 அப்போ இதோட இன்னொரு நம்பர் வர மாதிரி இருந்தால் நண்பா 3 தான் வரும் கேமுக்குள்ளே நண்பா. இது கூட வர மாதிரி இருந்தால் 3 தான் வரணும் சரிங்களா. இது 3 தான் வரணும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே 51 இருக்குல்ல ஏபிலே, அப்போ 3 தான் வரணும் சரிங்களா. ஆனால் இங்கே வரும்போது மட்டும் நண்பா 3 வராது சரிங்களா. ஏன்னா 0 1க்கு 3 வராது. இங்கே வரும்போது அப்படின்னா 4 இல்லைனா 7ன்னு வரணும் சரிங்களா. இப்படி தான் வரும் சரிங்களா. இப்போ 5 0 இந்த நம்பர் எடுக்கும்போது நீங்கள் கூட எடுக்க வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 7 இல்லைனா 4ன்னு எடுங்க சரிங்களா. இந்த 0 எடுத்திங்கன்னா கேமுக்குள்ளே 0 கன்ஃபார்ம் வருது அப்படின்னா நீங்கள் 0 கூட எடுக்க வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 7 இல்லைனா 4 தான் எடுக்கணும். 3 வராது. அதே மாதிரி 5 எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 எடுத்துக்கணும் சரிங்களா. 3 எடுத்திங்கன்னா இதிலேருந்து ஒரு டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் வந்துடும் சரிங்களா. இப்போ நம்ம சுருக்கமாக நான் சொல்ல போனோம் நம்ம எப்படி இருக்குமா. இப்போ பாக்ஸ்லேயே போட்டு பார்க்குறேன். 6 65 சரிங்களா. அப்போ 60 அப்படி இல்லைன்னா இது நம்ம எப்படி டார்கெட் பண்ணலாம் 15 சரிங்களா. அப்படி இல்லைன்னா 10. இந்த நம்பர் பிரச்சனை நம்பர் 4 நம்பர் தான் நம்ம ஆல் போர்டு சரிங்களா. இதுதான் நம்ம ஏபியோ பிசியோ ஏசியோ ட்ரை பண்ண போகிறேன் சரிங்களா. இப்போ நான் இது கூட ட்ரை பண்ண நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 65ன்னு இருக்குல்ல ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 65. இது கூட வந்து நண்பா 3 சரிங்களா. அப்போ 365 பார்த்தீங்களா 365. அதே மாதிரி இங்கே ட்ரை பண்ணிங்கன்னா 153 சரிங்களா. இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா 4 வரலாம் கூட இல்லைனா 7ன்னு வரலாம். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரலாம். அதே மாதிரி இங்கேயும் 0 இருக்குது. அப்போ இங்கே 4 வரலாம் இல்லைனா 7ன்னு வரலாம் சரிங்களா. இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பாக்ஸுக்குள்ளே வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நம்ம நோட் பண்ணிக்கோங்க. 365 எழுதிக்கோங்க நண்பா. 365 அப்படி இல்லைனா 153 604 அப்படின்னா 607 104 அப்படின்னா 107 சரிங்களா. இத்தனை நண்பா 6 பாக்ஸ் வரும் சரிங்களா. இந்த 6 பாக்ஸ்குள்ளே நண்பா பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வின்னிங் இருக்குது சரிங்களா. ஒரு நம்பர் வின்னிங் இருக்குது. அதே மாதிரி 5 0ன்னு இருக்குல்ல, இது ஏ போர்டு இல்லைனா பி போர்டு மட்டும்தான் சரிங்களா. இந்த ஏ போர்டு பி போர்டு மட்டும்தான், சி போர்டுக்கு வாய்ப்பு போகாது சரிங்களா. இந்த 6 பாக்ஸில் நண்பா சரிங்களா. நான் சொன்ன நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 6 பாக்ஸில் வந்து ஒரு பாக்ஸ் வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோடு இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் நண்பா, கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்போடு நம்ம நம்பர் ஒத்தந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம சொல்லிட்டேன் 365 153 604 607 104 107 சரிங்களா. இந்த 6 நம்பர் எடுத்து உங்கள் கணிப்போடு இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது பாக்ஸில் தான் நம்பர் வருது சரிங்களா. நாளைக்கு 5 0 இல்லாமல் கேம் இல்லை சரிங்களா. எப்படி இருந்தாலுமே 5 0 கேம் கண்டிப்பாக இருக்குது. 5 இல்லைனா 0 இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக கேமுக்குள்ளே இருக்குது சரிங்களா. சரி நண்பா, பாருங்கள் கணிப்போட இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். சரி நண்பா, நன்றி நண்பா.